வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வேர்ல்ட். நம்ம ஆல்ரெடி 6th to 8th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான நூல் மற்றும் நூலாசிரியை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம 9th and 10th ஸ்டாண்டர்ட் நூலுக்கான நூல் மற்றும் நூலாசிரியை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல்கள்: தமிழன்பன் கவிதைகள், நெஞ்சின் நிழல், சிலிர்ப்புகள், தீவுகள் கரையேறுகின்றன, தோணிகள் வருகின்றன, அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், காலத்திற்கு ஒரு நாள் முந்தி, ஊமை வெயில், குடைராட்டினம், சூரிய பிறைகள், என்னை கவர்ந்த பெருமானார், கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள், என் வீட்டுக்கு எதிரே ஓர் எருக்கஞ்செடி, பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள், வணக்கம் வள்ளுவம், தமிழ் ஓவியம். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். தமிழ்விடு தூது என்னும் நூலை முதலில் பதிப்பித்தவர் உவேசா. ஆண்டு 1930. மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்னும் நூலை எழுதியவர் மணவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்னும் நூலை எழுதியவர் என் சொக்கன். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். பட்டமரம் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் கவிஞர் தமிழொலி. கவிஞர் தமிழொலி எழுதிய நூல்கள்: நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். திருத்தொண்ட தொகை என்னும் நூலை எழுதியவர் சுந்தரர். திருத்தொண்ட திருவந்தாதி என்னும் நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. சிறு பஞ்சமூலம் நூலின் ஆசிரியர் காரியாசன். தண்ணீர் என்னும் தலைப்பில் கதையை எழுதியவர் கந்தர்வன். கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள்: சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தண்ணீர் நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் நூலின் ஆசிரியர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் எனும் நூலை எழுதியவர் மா அமரேசன். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் குலவாணிகன் தீத்தலை சாத்தனார். நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் மா ராசாமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்னும் நூலை எழுதியவர் க ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்னும் நூலை எழுதியவர் க ராஜன். தமிழர் சால்பு என்னும் நூலை எழுதியவர் சு வித்யானந்தன். என் சமகால தோழர்களே, வைரமுத்து கவிதைகள் தொகுப்பு. ஆசிரியர் வைரமுத்து. தமது அறிவியல் அனுபவங்களை கையெருகே நிலா என்னும் நூலாக எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. அக்னி சிறகுகள் நூலை எழுதியவர் அப்துல் கலாம். மின்மினி என்னும் நூலை எழுதியவர் ஆயிஷா நடராஜன். ஏன், எதற்கு, எப்படி என்ற நூலை எழுதியவர் சுஜாதா. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் த ராஜேஸ்வரி. பாரதிதாசன் எழுதிய நூல்கள்: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் சிறுகதை திறன் நூலை எழுதியவர் முனைவர் பே. குமார். நா. காமராசனின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர். நோபல் பரிசு பெற்ற அர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் கிழவனும் கடலும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி. எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். ஓய்ந்திருக்கல் ஆகாது, கல்வி சிறுகதைகள். முதல் ஆசிரியர் என்னும் நூலை எழுதியவர் சிங்கிஸ் ஐத்மாதவ். கல்வியில் நாடகம் என்னும் நூலை எழுதியவர் பிரளயன். கரும்பலகை யுத்தம் என்னும் நூலை எழுதியவர் மலாலா. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம், முனைவர் சு சக்திவேல். தரங்கம்பாடி தங்க புதையல், பே. தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும், அன்றாட வாழ்வில் அறிவியல், ச. தமிழ்ச்செல்வன். ராவண காவியம், புலவர் குழந்தை. புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார்? பெரியார். நாச்சியார் திருமொழி, திருப்பாவை ஆகிய பாடல்களை பாடியவர் ஆண்டாள். ஆண்டாள் பாடிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எந்த நூலில் உள்ளது? 4000 திவ்ய பிரபந்தம். செய்தி என்னும் சிறுகதையை எழுதியவர் டி. ஜானகிராமன். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் டி. ஜானகிராமன். ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் நூலாக வெளிவந்த ஆண்டு 1967.
டி. ஜானகிராமன் ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்ட ஆண்டு 1974. தமது காவேரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் டி. ஜானகிராமன். அடுத்த வீடு 50 மைல் என்னும் பயணக் கட்டுரையை எழுதியவர் டி. ஜானகிராமன். புதிய ஆத்திச்சுடி என்னும் நூலை எழுதியவர் பாரதியார். நட்பு காலம் என்னும் நூலை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் என்னும் நூலை எழுதியவர் ஜேம்ஸ் லவ்லாக். தமிழ் எழுதியவர் ச. சுரேஷ். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள். அன்பளிப்பு கு. அழகிரிசாமி. சக்தி வைத்தியம் டி. ஜானகிராமன். முதலில் இரவு வரும் ஆதவன். பவின் சிநேகதர் அசோகமித்ரன். மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. சூடிய பூ சுடர்க்க நாஞ்சில் நாடன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்னும் நூலை எழுதியவர் மா. சு. அண்ணாமலை. தமிழர் உணவு என்னும் நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆசிரியர் மு. மேத்தா. தமிழ் பழமொழிகள் கி. வ. ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் ச. தமிழ்ச்செல்வன். ஒளியின் தலைப்பில் கவிதை எழுதியவர் ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர் அ. வல்லிக்கண்ணன். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் ந. பிச்சமூர்த்தி. ந. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. லாவோட்சு கவிதை தமிழ் மொழிபெயர்த்தவர் சி. மணி. மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற கதையை எழுதியவர் ந. முத்துக்குமார். பெரியாரின் சிந்தனைகள் வே. ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை எஸ். பி. சட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு வி. மு. சாம்பசிவன். தங்கைக்கு மு. வரதராசன். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடும் என்ற கூற்றை கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ். திருக்குறளின் பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிபெருமாள். கல்யாண்ஜி எழுதிய கவிதை நூல்கள் புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணலுள்ள ஆறு. அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் கல்யாண்ஜி. சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் கடிதத்தை எழுதியவர் கல்யாண்ஜி. கல்யாண்ஜி எழுதிய சிறுகதை தொகுப்புகள். கல்யாண்ஜி எழுதிய சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாண்ஜிக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2016. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சல்லூன் கண்ணாடிகள் ந. முத்துக்குமார். குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் தலைப்பில் எழுதியவர் சு. சமுத்திரம். வளத்தம்மா என்ற கதையை எழுதியவர் சு. சமுத்திரம். என் கதைகளின் கதைகள் என்ற நூலை எழுதியவர் சமுத்திரம் சு. சமுத்திரம். சு. சமுத்திரம் எழுதிய புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் வாடாமல்லி, பாலைப்பூரா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு. சு. சமுத்திரம் எழுதிய வேரில் பழுத்த பலா என்னும் புதினம் எந்த விருதை பெற்றது? சாகித்ய அகாடமி விருது. சு. சமுத்திரம் எழுதிய குற்றம் பார்க்கில் என்னும் சிறுகதை தொகுதி எந்த பரிசை பெற்றது? தமிழக அரசின் பரிசை பெற்றது. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. பாஞ்சாலி சபதம் நூலை எழுதியவர் பாரதியார். இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் அ. பாண்டுரங்கன். சிற்பியின் மகள் என்ற நூலை எழுதியவர் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்னும் நூலை எழுதியவர் அலெக்சாண்டர் ரஸ்கின். தமிழில் எழுதியவர் ந. முகமது ஷெரீப். நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ரா. இளங்குமரனார் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் காசி காண்டம், நருந்தொகை, நருந்தொகையின் இன்னொரு பேர் வெற்றி வேர்க்கை, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார், நீதி வெண்பா,
கா. ப. செய்குதம்பி பாவலர். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள்: திருவிளையாடற் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்புதனார். பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை நூல்கள்: நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. குமரகுருபரர் இயற்றிய நூல்கள்: கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலவகம், சகலகலா வள்ளி மாலை, நீதி நெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. கம்பர் இயற்றிய நூல்கள்: சரஸ்வதி அந்தாதி, கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70 சிலை 70. தி. சோ. வேணுகோபாலன் எழுதிய கவிதை தொகுப்பு: ஞானம், மீச்சி விண்ணப்பம். சித்தாளு. ஆசிரியர் நாகூர் ரூமி. கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை எழுதியவர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமி எழுதிய கவிதை தொகுதிகள்: நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள்: தமிழின் முதல் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள். பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது. பலபட்டடை சொக்கநாத புலவர். ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள்: குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். ஜெயகாந்தன் எழுதிய குறும் புதினங்கள்: பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள்: பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள்: வாழ்விக்க வந்த காந்தி, பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம், ஒரு கதாசிரியரின் கதை, முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. ஜெயகாந்தன் எழுதி திரைப்படமான படைப்புகள்: சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனிவர் சேதுமணி மணியன், தவறின்றி தமிழ் எழுதுவோம், மா. நன்னன், பச்சை நிழல், உதயசங்கர், குயில் பாட்டு, பாரதியார், அதோ அந்த பறவை போல, ச. முகமது அலி, உலகின் மிக சிறிய தவளை, எஸ். ராமகிருஷ்ணன், திருக்குறள் தெளிவுரை, வ. உ. சிதம்பரனார், சிறுவர் நாடோடி கதைகள், கி. ராஜநாராயணன், 6ஆம் திணை, மருத்துவர் கு. சிவராமன், பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள், நீலமணி, அன்றாட வாழ்வில் அறிவியல், ச. தமிழ்ச்செல்வன், காலம், ஸ்டீஃபன் ஹாக்கிங், குட்டி இளவரசன், தமிழ், வே. ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி, எம். பி. அகிலா, தேன்மழை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம், க. த. திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள், அ. க. பெருமாள், என் கதை, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம், வேருக்கு நீர், ராதம் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர், ந. முத்துசாமி, அறமும் அரசியலும், மு. வரதராசனார், பி. கவிதைகள், அபி, எண்ணங்கள், எம். எஸ். உதயமூர்த்தி, யானை சவாரி, பாவண்ணன், கல்மரம், திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில், ந. முருகேச பாண்டியன், குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் கபிலர், குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் ந. பார்த்தசாரதி, மழையும் புயலும் எனும் நூலை எழுதியவர் வ. ராமசாமி, நாட்டுப்பற்று கட்டுரையை எழுதியவர் மு. வரதராசனார். எழில் முதல்வன் எழுதிய நூல்கள்: இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுவாகி நின்றாய். புதிய உரைநடை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில் முதல்வன். கோபால்புரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். கோபால்புரத்து மக்கள் என்னும் நூல் இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியை கொண்டது. கோபால்புரத்து மக்கள் என்னும் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? 1991. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலை எழுதியவர் வ. உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் நூலை எழுதியவர் கி. ராஜநாராயணன்.
ஆறாம் திணை என்னும் நூலை எழுதியவர் மருத்துவர் கு. சிவராமன். புதிய நம்பிக்கை கமலாலா. சிறந்த சிறுகதைகள் 13 என்ற நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி என்னும் நூலை எழுதியவர் M.P. அகிலா. என் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் கந்தசாமி. சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகத்தில் புகழ் பெற்றவர் ச. கந்தசாமி. விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ச. கந்தசாமி. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்காக அனைத்துலக விருதையும் பெற்றவர் ச. கந்தசாமி. ச. கந்தசாமி எழுதிய புதினங்கள் தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, விசாரணை கமிஷன், சாயாவனம். தேன்மழை நூலின் ஆசிரியர் சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் க. த. திருநாவுக்கரசு. நாட்டார் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் அ. க. பெருமாள். ம. பொ. சிவஞானம் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினங்கள். வேருக்கு நீர் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அனைவராலும் பாராட்டு பெற்ற புதினம். கரிப்பு மணிகள். தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை புதினமாக எழுதினார். குறிஞ்சித்தேன் நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்த புதினம். அலைவாய் கரையில் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் புதினம். சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய புதினங்கள். கூட்டு குஞ்சுகள். குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை காட்டும் புதினம். மண்ணகத்து பூந்துளிகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய புதினம். இதோட 9th and 10th ஸ்டாண்டர்ட் நூலுக்கான நூலாசிரியர் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கான நூல் மற்றும் நூலாசிரியர் பார்ப்போம். தேங்க்யூ.